வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நீண்ட நாட்களுக்கு பிறகு செல்வச்சன்னதியான தரிசனம் செய்வதற்காக நாங்கள் போயிருந்த நாங்கள் நிறைய நாளாக சன்னதி கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி பல தடைகள், அதுக்கு பிறகு மழை வெள்ளம் என்று சொல்லி எல்லாம் தாண்டி நாங்கள் இன்றைக்கி சன்னதி கோயிலுக்கு போயிருக்கிறோம். எங்களை மாதிரியே தான் நிறைய பேர் மழை புயல் எல்லாம் தாண்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வெயில் அடிக்க தொடங்கின பிறகு வெளிக்கிட்டு வந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். எங்களோடு சேர்ந்து நீங்களும் சன்னதியானுடைய தரிசனத்தை பெறுவதற்காக எங்களோடு இந்த காணொலியூடாக வாங்க, நாங்கள் சன்னதியானுடைய தரிசனத்தை பெறுவோம். நாங்கள் சன்னதியான தரிசித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தாலும் மதிய நேரத்துக்கு மேலே ஆனாலும் சனத்தின் கூட்டமோ வாகன வரத்துக்களோ இன்னும் குறையவே இல்லை. நாங்கள் உள்ள அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு வெளியே ஒருக்கா உங்களுக்கு சுற்றி காட்டுவோம்னு வரோம். இதே போல் அங்காள தொங்கல்லையும் ஒரு அன்னதான மண்டபம் இருக்குது. அன்னதான கண்ணன் தானே சன்னதியான். அப்போ அன்னதானத்துக்கு குறைவே இல்லை. வாராக்கள் எல்லோரும் வயிறார சாப்பிட்டு எப்போ போனாலும் சாப்பிடலாம். அப்போ நாங்கள் அடுத்த அன்னதானம் மடம் எப்படி இருக்குது, நாங்கள் வரும்போது சரியான க்ரௌட்டாக இருந்தது, ஆனால் நாங்கள் போகையாக எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் உங்களுக்கு காணொலியூடாக காட்டி போட்டு, முக்கியமான விஷயம் எங்களுடைய சன்னதி கோயிலில் இருக்கிற நந்தியின் காதில் 3 தரம் நாங்கள் நினைக்கிறத சொன்னால் நடக்குமாம் என்று சொல்லி ஒரு ஐதீகம். எங்களுக்கே குறிப்பிட்ட காலங்களுக்கு முதல் தான் தெரியும். அப்போ நாங்கள் போனால் சன்னதியில் இருக்கிற அந்த நந்தியின் காதில் 3 தரம் சொல்லுவோம். நடக்குதோ நடக்காதோ அது அடுத்த பக்கம். ஏன் அந்த நம்பிக்கையை நாங்கள் தண்டுவோம். இதுதான் லைன் போகுது பாருங்கோ. அப்படி எல்லோரும் வெயிலுக்கு லைனில் நின்று முந்தி அடித்து கொண்டு போயினோம். இப்படி நின்று போய் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுலேயும் ஒரு தனியான இன்பம் இருக்குது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டீங்க. இந்த சன்னதி மண்டபத்தை தெரியாத ஒருமே இருக்க மாட்டினோம். மழைக்கு பின் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய தொண்டமன்னாரனுடைய தண்ணியின் நீர்மட்டம் இவ்வளவுதான் இருக்குது.
எமது நாட்டில் நடந்த பேரழிவுக்கு பின்னர் எங்களோட நாடு மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் சன்னதியான பிரார்த்தித்து கொண்டு எல்லோருக்கும் மன தைரியத்தையும் மன சாந்தியையும் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் இந்த ஆண்டவன் தான் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.